Taste the Daily. தேனியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 50,000 காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக 350க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் வழங்கும் விடிய அரசு சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதாக சத்துணவு ஊழியர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர், கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் வழங்கும் விடிய அரசு சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் மனக்குமுறலை கொட்டி தீர்த்தனர். தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கிடுக, பதவி உயர்வு வழங்கிடுக. 50% சத்துணவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிடுக. நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். கோவை ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் இடையே மோதல்கள் அதிகரித்து வருவதாகவும் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரெட் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் இருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஓட்டுநர்கள் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டையில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையிலிருந்து மணப்பாறை நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் டயர் வெடித்து அன்னவாசல் அருகே தலைகீழாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் விபத்தில் சிக்கிய 50க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டனர். இந்த விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் அருகே உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.